நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவா வசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த பங்குனி மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்க பிறந்த ராசி தான் மீன ராசி. உலகத்திலேயே தூங்காத ஜீவன் யாருன்னா மீன ராசிக்காரன்னு சொல்லுவாங்க. மீன் தூங்கி பார்த்துருக்கீங்களா? தூங்காத ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா மீன் மட்டும்தான். அதனோட ராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே மீன ராசிக்காரங்க அப்படின்னா குருவுடைய ராசியில் பிறந்தவங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். அப்போ இந்தவுடைய மீன ராசியில் பிறந்த உங்களுக்கெல்லாம் நிறையா கனவு, கற்பனை இந்த மாதிரி நிறைய உண்டு. கனவு யாருக்கு தான் இல்லைங்க, கற்பனை யாருக்கு தான் இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனவு இருக்க தான் செய்யுது, ஒரு கற்பனை இருக்க தான் செய்யுது. இல்லாதவங்க மனசுனே கிடையாது இல்லைங்களா? சொந்த வீடு கட்டுவோமா, சொந்த தொழில் ஆரம்பிப்போமா, சொந்தமாக லைஃப்பில் செட்டில் ஆகுமா, நமக்குன்னு ஒரு திருமணம் நடந்துராதா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்துராதா, நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மாறிடாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குதா செய்யுது இல்லைங்களா? அப்படி பார்த்தா மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை எனக்கு தெரிஞ்சு, அதாவதுன்றது முதல்ல ஒரு 2.5 வருஷம் விரைச்சனியில் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. சரி, இதுக்கு மேலேயாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கும்போது அடுத்தது உடனே ஜென்மச்சனி வந்து உக்காந்து 1 வருஷமாக இப்போ ஜென்மச்சனி வேற கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்குறீங்க. ஒரு 3.5 வருஷமாகவே மீன ராசிக்காரங்களோட நிலைமை என்னன்னா, ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. சொல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல் ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட கஷ்டத்துக்கு சனி மட்டும்தான் காரணமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. சனியும் ஒரு காரணம்தான். இது எத்தனை சதவீதம்? ஒரு 30% சனியும் ஒரு காரணம்தான். சரிங்களா? அதாவது பழமொழி சொல்லுவாங்க, நமக்கு வந்ததும் சரியில்லை, நமக்கு வாய்ச்சதும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு வாய்ச்சவங்க அப்படின்னா மனைவி. அவங்க யார் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க. யார்? மீன ராசிக்கு வந்த சனி பகவான். ஜென்ம சனியாக உட்காந்துட்டாரா, அதனாலையும் நல்லா இல்லை உங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாய்ச்சதும் சரியில்லை அப்படின்னா நமக்கு பிறந்ததாவது நல்லா இருக்கணுமா அப்படி பார்த்தா, நம்ம வீட்டுக்கு அதிபதியாவது நமக்கு நல்லா இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டுக்கு அதிபதி யார்? குரு இல்லையா? அந்த குரு பகவான் போய் அதாவது வக்கரத்துக்கு போயிட்டார். இது எப்போ போனார்னு கேட்டால், கரெக்டான்றது 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி குரு பகவான் வக்கர. ஹெல்த் இஷ்யூ, அதாவது பார்க்குற கண் பார்வை பிரச்சனைங்க, அதாவது பல்லு வலி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, ஸ்கின் அலர்ஜி, கிட்டத்தட்ட இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா பின்பகுதி பின்மண்டை, அதாவது எலும்பு பிரச்சனை, கிட்டத்தட்ட இந்த போன் பிரச்சனை, இந்த மாதிரி அதாவது குடலாத்த உழந்தது தெரியாமல் 1,00,00,000 ரூபா செலவு பண்ணாங்களாம். அந்த மாதிரி விவரம் தெரியாத நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. 4வது பார்த்தா நிம்மதியாக சுத்தமாக இல்லைங்க. கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடன் வாங்கி பட்டுன்ற மாதிரி. குடும்பம் இருக்குது, நிம்மதி இல்லை. எந்த விஷயத்தை நினச்சாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்போ, அசால்ட்டத்தனம். வேலைக்கு போகலாமான்னு என்ன இருக்குது, வேலைக்கு போனால் வீட்டுக்கு போகலான்னு இருக்குது, வீட்டுக்கு போனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது. அப்போ நிம்மதின்றது இல்லாத வாழ்க்கை. இந்த 3 மாதமாக இவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். போன மாதம் மாசி மாதம் 27ஆம் தேதியே குரு பகவான் இயல்பு நிலைக்கே வந்துட்டார். அதனால் இதுக்கு மேலே நல்லாவே இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. அதான் முன்னே சொன்னேன், சனி ஒரு பக்கம் 30% கஷ்டத்தை கொடுத்தாரோ, ஆனால் குரு வந்து இயல்பு நிலைக்கு வந்தது 70%. இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா குரு தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய மகன் வீட்டில் தான் இருப்பார், மிதுன ராசியில் தான் இருப்பார். மனிதர்கள் போலவே கிரகங்களுக்கும் உறவு முறை உண்டு. அப்படி பார்த்தா குருன்னா ஒரு ஆண், குருவுடைய மனைவி தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் பெண். இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த பிள்ளை தான் மகன் தான் புதன். அதாவது மிதுன ராசி கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அப்போ இந்த 3 பேருமே அப்பா, அம்மா, மகன்.
புரியுதுங்களா? அப்போ மகன் வீட்டில் இருந்து இப்போ அடுத்தது ஜூன் 1ஆம் தேதி தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போகிறாரு. குரு வந்து அடுத்து பயிற்சி ஆகும்போது கடகராசிக்கு போகிறாரு. கடகராசிக்கு போகும்போது உச்சமடைகிறார். நீச்சம்னா என்ன, உச்சம்னா என்ன அப்படின்னா, இயல்பாக ஒரு கிரகம் 100 டிகிரியில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம் அடையும் போது அவர் 0க்கு வந்துடுவார். செயல் இழந்துருவார், வேலை செய்ய மாட்டார். அதே உச்சம் அடையும் போது அதாவது 100லிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் நல்லது பண்ணுவார். அப்போ கடகராசியில் வந்து குரு வந்து உச்சம் அடையும் போது கடகத்தில் இருந்து 9வது ராசியை உங்கள் ராசி தான் பார்ப்பார். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். சரிங்களா? ஆல்ரெடி இப்போ இயல்பு நிலைக்கு வந்ததே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இயல்பு நிலைக்கு வந்துட்டார் இல்லையா? வக்கரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெயிலில் இருக்கிற மாதிரி. அப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டார். இப்போ அவர் ரிலீஸ் ஆன மாதிரி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரா, இதுக்கு மேலே இயல்பு நிலைக்கு வந்துடுவார். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு மேன ராசிக்கு குருவுடைய தொல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை. நல்ல பலன்களை கொடுத்துருவார். அதுபோக உங்கள் வீட்டில் தான் இப்போ வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். சுக்கிர பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா உங்கள் மேனராசியில் தான். சுக்கிரன்னா யாருன்னா மனைவி. குறிப்பாக நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா கொண்டு போய் ஒரு இடத்துல ஜாதகம் கேட்டிங்கன்னா குருவை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு பலனை சொல்லுவாங்க. அதே ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிரன் அடிப்படையை வச்சு பலன்களை சொல்லுவாங்க. சரிங்களா? சுக்கிரன் வந்து இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக உச்சத்தில் இருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. 12 தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் வீட்டில் தான் உச்சத்தில் இருப்பார். அதுக்கு மேலே தான் 12ஆம் தேதிக்கு மேலே தான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு மாறுறாரு. சரிங்களா? அது வரைக்குமே இந்த வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, நான் என்ன சொல்கிற வரேன்னா அசைய சொத்து வேண்டாம். அசைய சொத்து வாங்குங்க. அசைய சொத்துன்றது என்ன? வண்டி வாங்கிறது, கார் எடுக்கிறது, அதாவது ஜாமீன் எழுத்து போகிறது, 10 ரூபா வாங்கி கொடுக்குறது, கூட்டுத்தொழில் பண்ணுறது, அதாவது ஒரு எதிர்பார்ப்போடு எந்த காரியம் பண்ண வேண்டாம். அது வேண்டாம். அது நமக்கு நஷ்டத்தில் போய் கொடுத்துருவார். அசையா சொத்துக்கள், காடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்குறது, சொத்து வாங்குறது, கிரையம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது புதன் பகவான் வந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிறார். இந்த பங்குனி 7 தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கு மேலே தான் புதன் பகவான் கூட உங்களுக்கு வேலை செய்வார். சரியா? ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு, குருவுடைய மகன் தான் புதன். புதன் போய் வக்ரத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா மன அழுத்தத்தில் தான் இருப்பீங்க. மூளையே வேலை செய்யாது. இப்போ இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இல்லை என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுதான் நான் முன்னே சொன்னது. என்னென்னா நைட்டு பார்த்தீங்கன்னா காலைல பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. காலைல ஆச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு நினைப்பீங்க. அசால்ட்டுத்தனம். முதல்ல உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறது குரு வக்ர நிவர்த்தி, சூப்பராக இருக்குது. அடுத்தது புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்ல பலம். சனி 10 கவலை விட்டுருங்க. சனி பகவான் இன்னும் இப்போ இதில் ஒரு 1.5 வருஷம் இருப்பார். அடுத்தது வந்து கட்டன்றது மேசத்துக்கு போகும்போது உங்களுக்கு பாதச்சனி இன்னும் 2.5 வருஷம் இருக்கும். அதனால் இன்னும் 4 வருஷம் உங்களுக்கு 7 சனி இருக்குது. அதனால் இப்போ சனி இந்த மாதத்தில் மாற போகிறாரா? ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். சூரியன்னா யாருன்னா அசுர குரு. சரிங்களா? சிம்ம ராசிக்கு அதிபதி தான் குரு சூரியன். அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனே அவர் நட்பாக உட்காரக்கூடிய ராசி 3 ராசி தான். தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி. இப்போ கும்பத்தில் தான் சூரியன்றது உட்காந்துருந்து அடுத்தது இப்போ மீன ராசியில் தான் இந்த மாதம் உட்காந்துருக்கிறார். முழுமையாக ஒரு மாதம் ஒரு வீட்டில் உட்கார்றது வந்து சூரியன் மட்டும்தான். கரெக்டாக தமிழ் மாதம் 1ஆம் தேதி நைட்டெல்லாம் வந்துடுவார். கரெக்டாக அது முடிகிற நாள் கடைசி நைட்டு போய் அடுத்த வீட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுவார். இப்போ அந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடையில ஒரு நாள் கூட கரெக்டாக ஒன்றப்பண்ண வரமாட்டார். சூரியன் பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறவர், கிட்டத்தட்ட சிஎம் மாதிரி. நவகிரகத்தையே கட்டி ஆள்றது யாருன்னா சூரியன் தான். சூரியனே இப்போ உங்கள் ராசியில் நிற்கிறதுனால இந்த அரசியல் ஈடுபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு அமைப்புது. அரசியலுக்கு நல்லது. கற்றுக் கொடுக்குற குருவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பர்மனெண்ட் ஆகலாம். இதெல்லாம் நம்ம ஜாதகமும் நல்லா இருக்கணும். ஒரு கை ஓசை சத்தம் வராதுங்க, இருக்கை ஓசை தான் சத்தம் வரும். அப்படி பார்த்தா கண்டிப்பாக உங்கள் ஜாதகமும் நல்லா இருக்கணும். ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதம் அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணணுன்னு சொல்லுவாங்க. சுபகாரியம் பண்ணுறது, நம்ம வீட்டு பிள்ளைங்க பெரிய மனுஷாகிறதா இருக்கலாம், அதாவது குழந்தை வரணும் பார்க்குறவங்களுக்கு கருவு தெரிக்கலாம்,
இல்லை அதே மாதிரின்றது திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண பாக்கி தேடி வரலாம். பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு அதாவது மேன ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுலலாம் மாற்றமே இல்லை. அதான் சொன்னுங்களேன், சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குறுகிய டைம் வரைக்கும் போட்டால் தான் அது நல்லா போகுது. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா, என்னடா இவர் அதாவது அதையே திருப்பி ரிப்பீட்டாக பண்ணிகிட்டு இருப்பார் நினைப்பீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருகு தான் பதம்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா இருக்குன்றதுக்காக எதுக்கு இவ்வளோ சுற்றி வளைச்சி பேசணும்? நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேன ராசிக்காரங்க வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ போகிறீங்க. அதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்ம காணொளி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நம்மளோட வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர வேண்டியது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.